ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மரியாவின் சமையல். இன்றைக்கி நம்ம மரியாவின் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேஷன் கடையில் 14 பொருள் வாங்கினோம்ல, அதில் வந்திருக்கிற ரவையில் வச்சு தான் ஒரு ஸ்வீட் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். ரவா லட்டு. வாங்க இப்போ அந்த ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கப் ரவை எடுத்துருக்கிறேன். 1 கப் கொப்பரை தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கலாம். 1.5 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோல ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா திராட்சை, உங்களுக்கு தேவையான அளவு திராட்சை சேர்த்திக்கலாம், சேர்க்காம கூட இதை செய்யலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை கேஸ் மேலே வச்சு ஆன் பண்ணி அந்த எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றலாம். 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஊற்றிடுங்க. நெய் நல்லா சூடான பின்னாடி எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியை போட்டு வறுக்க போகிறோம். முந்திரி கொஞ்சம் வறுத்த உடனே கூடவே எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிரும். நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறதான அந்த திராட்சை வந்து நல்ல பலூன் மாதிரி நமக்கு உப்பி வந்திருக்குது. இப்போ கூடவே எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காய், அதையும் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். துருவின தேங்காவை நம்ம வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நான் இப்போ எடுத்துருக்கிறது கொப்பரை தேங்காய், அதனால் நெய்யோடு போட்டு இந்த கொப்பரை தேங்காவை நம்ம போடும்போது அந்த டேஸ்ட்டே தனிங்க. ஒவ்வொருத்தரும் இந்த லட்டு ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் நாங்கள் இப்போ இந்த கொப்பரை தேங்காயில் சேர்த்து செய்கிறதுனால இதனுடைய சுவையே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கொப்பரை தேங்காய் கிடச்சிச்சின்னா செய்யலாம், இல்லைன்னா சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காவே நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கொப்பரை தேங்காய் சேர்த்து இந்த நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா அதனுடைய மனமும் சுவையே தனி தான். நீங்கள் வேணால் ஒரு நேரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அது ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதக்கிட்டு அந்த வாசனை நல்லா வரும். அந்த வாசனை வந்த உடனே இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யில் நம்ம ரவை சேர்த்து வறுக்க போகிறோம். பாருங்கள், நான் ரவையை கொட்டியிருக்கிறேன். அந்த ரவை வந்து அந்த நெய்யில் நல்லா வறுபடணும். நல்லா வறுத்துக்கலாம் ரவையை. பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் நல்லா ரவையை வறுக்கணும். நீங்கள் கையை எடுக்காமல் கிளறணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, அப்போ தான் தீயாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒன்று போல் வாசனை வர வரைக்கும் நல்லா நீங்கள் வறுக்கணும். நல்ல வாசனை வரும். அந்த நெய் ரவை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அருமையான ஒரு வாசனை வரும். பாருங்கள், அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ரவை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1.5 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1.5 கப்புக்கு 1.5 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், அந்த சர்க்கரையோடு சேர்ந்து ரவை சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து மெல்ட் ஆகி வரும். உங்களுக்கே தெரியும் அதை பார்க்கும்போது. இதோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை தேங்காய், இந்த மிக்சரை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா கிளறுங்க. நீங்கள் ரவை லட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக செய்கிற ஒரு வேலை இது. கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த லட்டு. பாருங்கள், இந்த டைமில் நான் கொஞ்சம் ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் போட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே ஒன் போல் கலந்து வரணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். பாருங்கள், இப்போது நம்ம போட்டிருக்கிற சர்க்கரை இப்போ ஓரளவு நல்லாவே மெல்ட் ஆகியிருக்குது. இப்போது நல்ல உதிரி உதிரியாக அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் பால் சேர்த்துருக்கிறேன். பால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் உருண்டை பிடிக்க வரும். அதனால தான் நம்ம பால் சேர்க்குறோம். டேஸ்ட்டுக்காகவும் தான். பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகி அந்த மிக்சர் வந்து நல்ல உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பக்குவமாக வந்துடும். நல்ல ஒரு பக்குவம் உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம். இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் கையில் எடுத்துட்டு இதை உருண்டை பிடிச்சி பார்க்க போகிறோம். உருண்டை பிடிச்சா கையில் உருண்டை வரணும். ஸோ அதுதான் பக்குவம். இப்போ நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஓரமாக இருக்கிறத எடுத்து உருண்டை பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் உடையாமல் வரணும். அதுதான் சரியான ஒரு பக்குவம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு உடஞ்சிச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து அந்த மிக்சரை கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த இன்னும் நல்ல ஒரு பக்குவம் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சுட்டு சூட்டோடே தாங்க இந்த உருண்டையை நம்ம பிடிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலை, உங்களுடைய இது சரியாக இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் பால் கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம். தெளித்து கூட இந்த உருண்டையை என்ன செய்யலாம், பிடிக்கலாம். நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா இப்படி அழகாக சுவையாக ரவுண்டாக அந்த ரவா லட்டு வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய முதல் வீடியோ. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.